ஆக்சிடெண்ட் ஆகி போயிட்டுக்குது வண்டி உள்ள. இந்த ஆட்டோக்கார் தான் முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா ஆட்டோ, அதுதான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுக்குது. பார்க் பண்ணலாம் வண்டியை. ஓகே, ஸோ officially the ride has started. That is one sexy looking GS. Seriously, fully loaded. நான் என் வண்டியில் ஃபுல்லி லோடு பண்ணும்போது நானே பார்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் that is like sexy man. சேனல் இன்ட்ரோவே கொடுக்கல. Hey, what's up beautiful people, welcome to a new day and a new vlog. Hope you guys are doing absolutely fine. Yeah, I'm really excited man, really excited. So first time actually group ride பண்ணுறது. யூஸ்வலாக நான் ஸ்ரீகுமார் தான் குரூப் ரைட்னாலே, அதை தவிர வேறு யாருமே வந்து கிட்ட சேர்த்தது கிடையாது. இவர் ஏன் திடீர்னு இப்படி போகிறாரு பைத்தியம் மாதிரி. Why is there so much traffic? பார்த்தீங்கன்னா மேப்பில் ஃபுல்லாகவே ரெட் லைன் தான். ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மழையில் ரோடு வந்து டேமேஜ் ஆகிட்டுக்குது ஃபுல்லாக. ஸோ அதுக்கு இவ்வளோ டிராஃபிக்கு பார்த்தீங்களா. இந்த டேமேஜ்னால நெல்மங்கலா டால் செம்ம டிராஃபிக்கில் இருக்குது. ஸ்வெட்டிங் லைக் அ பிக் யூனோ. ஃபுல்லாக இந்த டிராஃபிக்கில் நின்று ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டேன். ஸோ யா, வெல்கம் டு மை சம்மர் ரைட். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்றது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை இல்லையா. ஸோ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து சம்சே போய் சம்சேலேருந்து குதிரைமுக்கு பக்கம் போகலான்னு. இட்ஸ் ஷார்ட் ரைடு ஆக்சுவலாக, ரொம்ப லாங் ரைடெலாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டான ரைடு தான். இங்கே லெஃப்ட் எடுக்கணும். ஆனால் அசோக் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாரா இல்லை லெஃப்ட்டு தரான்னு கூட தெரில. கரெக்டாக இங்கே தான் இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், நெல்மங்கலம் ஹைவேல வந்த முக்கால்வாசி வண்டி இங்கே தான் போயின்னுக்குது டுவர்ட்ஸ் குனிகல். இது வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா டுவர்ட்ஸ் குனிகல் போயிடும். மொத்த பேருமே அங்கே தான் போயின்னுக்குறாங்கப்பா. ஸ்ட்ரைட்டாக போகிற வண்டிக்கு ரொம்ப கம்மி. ஓகே, that was some good breakfast. நல்ல ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஜஸ்ட் இட்லி அண்ட் சாம்பார், அவ்வளோதான். வெல், இட்ஸ் a sunny day ஆக்சுவலாக. வண்டி ஓட்டும் போது ஒன்றுமே தெரியறதில்ல. பட் எங்கன்னா கொஞ்சம் நிற்க வச்சோம்னா ஹெவி ஹீட்டு. அதான் பாதாம் மில்க். ஸோ இப்போ நம்ம வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 months ஆகிடுச்சு. ரைடுக்கே போகல, ஜஸ்ட்டு வீட்டிலே தான் வீடியோஸ் பண்ணியிருந்தேன். ஏன் கேட்டிங்கன்னா மெயின் ரீசன் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர், ஹீட் வேவ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பெங்களூரில். அதை வந்து நான் பார்த்ததே இல்லை. பெங்களூரில் நான் பிறந்தில்லை, எங்கள் அப்பா காலத்துலேருந்தே வந்து ஹீட் வேவ் எல்லாம் வந்ததே கிடையாது. மேக்ஸிமமே 34, 35 அவ்வளோதான் டெம்பரேச்சர். பட் இந்த வாட்டி 40 degrees 41 degrees எல்லாம் போயிடுச்சு. It was like mad, weather was like madness. So அதனால தான் let's put on hold for that ride ன்னு சொல்லிட்டு
நிற்க வச்சிட்டேன். இப்போவும் சம்மர் தானே, இப்போது எப்பட்றா வண்டி ஓட்டுறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் பெங்களூர்லலாம் வந்து மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ப்ளஸ் இன்றைக்கி மேக்ஸிமம் டெம்பரேச்சரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 டிகிரிஸ் அவ்வளோதான் இங்கே இந்த ஏரியாலேயே, ஹாசன்லேயே. ஸோ சம்சே குதிரைமுகலாம் வந்து மோஸ்ட்லி க்ளவுடி. இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவல் பிளான், இந்த ரைடோட பிளான் நாங்கள் 3 பேர் வந்து பிளான் போட்டது வந்து குன்னூர். ஊட்டி கூட இல்லை ஆக்சுவலாக, குன்னூர். ஏன்னு கேட்டிங்கன்னா, குன்னூர் சைடு வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து நாங்கள் பண்ணல. ஊட்டி எல்லாருமே பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணியிருக்கிறோம், கார்லலாம் கூட பண்ணிக்கிறோம், நிறைய வாட்டி ஊட்டி போயிட்டேன். பட் குன்னூர்ன்றது வந்து ப்ராப்பர் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணதே கிடையாது. சரி, அப்படி அங்கேருந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, வெறும் குன்னூர் போயிட்டு குன்னூர்லேருந்து கொடைக்கானல் போய் கொடைக்கானல் முன்னாடி ஃபுல் கம்ப்ளீட்டாக மவுண்டெயின்ஸ் வந்து கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெங்களூர், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாருமே வந்து இந்த ஹீட் வேவுக்கு ஊட்டி அண்ட் கொடைக்கானலுக்கு வந்து போய் செட்டில் ஆகிட்டுக்கிறாங்க. அதுலேயும் ஊட்டி கூட பரவாயில்ல, கொடைக்கானல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக க்ரௌட் ஆகிட்டுக்குது. ஏன்னா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு மூவி வந்ததுனால அது ஹைப் ஆகி, அந்த குணா கேவ்ஸ் வந்து ஹைப் ஆகிட்டு எல்லாருமே போய் அங்கே க்ரௌடட் அவ்வளோ ஒரு க்ரௌட் ஆகிடுச்சு. எந்த அளவு க்ரௌட் ஆகிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஊட்டிக்கு போகணுன்னா நம்ம லடாக் ஸ்பிட்டிக்குள்ளே போகும்போது எப்படி நம்மளுக்கு பர்மிட் தேவையோ அந்த மாதிரி இங்கேயும் இப்போ பர்மிட் தேவை. அந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு ஜாம் பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்த டிச் பண்ணிட்டு கர்நாடகாவில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன் வந்து சம்சே, குதிரைமுக் அதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன் தான். இருக்கிற டீ எஸ்டேட் தான் சம்சேல கூட இருக்கிறது. என்னென்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் இங்கே வராது. அங்கே வந்து செம்ம கூலிங்காக இருக்கும், இங்கே அந்த அளவுக்கு கூலிங் வராது. வெல்கம் டு வெஸ்டர்ன் காட்ஸ். வா வா வா, லுக் அட் தட் அங்கே பாருங்கள் guys. Oh my god, what a greenery man, seriously what a greenery. சில்லுன்னு இருக்குதுப்பா, கிளைமேட் கூட பரவாயில்ல, அவ்வளோ வெயில் இல்லை, நைஸ். seriously Western Ghats or Western Ghats man, no matter what. any hill station for that matter அந்த அளவுக்கு இங்கே வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் மேலே தான் இருப்பீங்க, மீன் சி லெவல்லேருந்து மேலே தான் இருப்போம். பட் இந்த ரூட்டில் வந்த தட் வாஸ் பியோர் மேஜிக். Let's stop here for some time. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்தாச்சு. எல்லாம் க்ரீனாக இருக்குது. இங்கேயும் சம்மர் டைம்லேயும் அங்கே பின்னாடி ஒரு சின்னுக்கிறாரு. ஸோ இங்கேயும் நல்லா க்ரீனாக தான் இருக்குது, சம்மர் டைம்லேயும் நல்லா க்ரீனாக இருக்குது. ஸோ இன்னும் முன்னாடி போக 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 வியூஸ் இன்னும் நல்லா வரும். லெட்ஸ் டேக் சம் பிரேக். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் கேமராவோட பேட்ரி போயிடுச்சு. அவ்வளோ ரெக்கார்டிங் பண்ணால் பின்ன எப்படி இருக்கும். என்ன சில்லுன்னு இருக்குதுங்க தெரியுங்களா? அப்பா, ஆக்சிடெண்ட் ஆகி போயிட்டுக்குது வண்டி உள்ள. இந்த ஆட்டோக்கார் தான் முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா ஆட்டோ, அதுதான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுக்குது.
ಬನ್ನಿ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ. ஓகே ஸோ இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எனக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா இங்கே ட்ரோன் எடுக்கலான்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்களா பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டு, இந்த ஹில் வியூ இதெல்லாமே ட்ரோனில் எடுக்கலான்னு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைட்டாக ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆகிட்டாங்க இன்னும்னா ஜோர் ஆகிடுச்சுன்னா ட்ரோன் போயிடும். ஸோ வில் டேக் சம் ஃபோட்டோஸ் அண்ட் தென் வில் லீவ். Okay, some cinematics. Okay, some cinematics, some random photos. Wow man, impressed. இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு இம்ப்ரெஸ். லிட்ரலி இப்போ ஃபாக் வந்துருச்சு. ஏன்னா டைம் வந்து 6 o'clock. நீ என்னடா இங்கேருந்து ஒரு கலாசாக்கு இவ்வளோ நேரம்னா, ஆமாம் பயங்கரமாக நின்று பேசி ஒரு ஹெவியான ஒரு என்ன சொல்கிறது ஃபுட்டேஜுங்க எடுத்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறோம். ஓ மை காட், லுக் அட் திஸ் பிளேஸ். வா வா வா, அங்கே வேறு சன்செட் ஆகினுக்குது. கிரேசி லொக்கேஷன் கைஸ், கிரேசி. ஆனால் இது கிட்டத்தட்ட மான்சூன் மாதிரின்றதுனால செமையாகுது. வெதரும் சூப்பர் சில்லுன்னு இருக்குது இப்போது. கலாசா சீரியஸாகவே இது வாட் அ மவுண்டன் மேன், வாட் அ கிளைம், வாட் அ வியூ, வாட் அ சன்செட். 10 out of 10. சீரியஸ்லி இந்த ரைடு வந்து பைசா வசூல். இந்த ரைடு இந்த ஒரு நாளே போதும் எனக்கு இந்த ரைடு வந்து பைசா வசூல் ஆகுது. அங்கே பாருங்கள் எதிரில் சன்செட் வேறு. ஹில் ஸ்டேஷனில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சன்செட் பார்க்குறது. அண்ட் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. கேமரா என்ன ஜஸ்டிஸ் பண்ணணும் எனக்கு தெரியாது. பட் டு விட்னஸ் திஸ் யூ ஹாவ் டு பி ஹியர். அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும், நான் என்ன சொல்கிறேன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். சம் ரிவர், நைஸ் நைஸ். இங்கெல்லாம் கேம்பிங் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஓ இங்கே தானா? ஓகே 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 ஓகே. நாககிரி கம்ஃபர்ட்ஸ். ஓகே okay, it seems we have to park over here. Okay, let's ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டேக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகுது கைஸ். ஸோ யா இந்த டே வந்து ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக முடிஞ்சுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா மழையில் வந்து ஓட்டினேன். ப்ராப்பர் மான்சூன் ஆக்சுவலாக ஸ்மாஷ்டு மழைலாம் வந்து ஹெவி மழை. ஸோ அதில் தான் ஓட்டுனது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இங்கேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே, ஃபுல் இருட்டாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு ரிவர் இருக்குது. ஸோ யா ஐ வில் கெட் சம் குட் வியூஸ் டுமாரோ மார்னிங். இந்த வீடியோ மோஸ்ட்லி இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And don't forget to hit that notification bell so that you'll get notified whenever I post a video. Catch you guys in the next one. Peace.